ஹலோ கைஸ், இன்னைக்கு மான்வாவோட எபிசோடு 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். பிகாஸ் ஸ்டார்டிங்லேயே அந்த மேட்சும் ஆரம்பிக்குது. அவளுக்கு இன்னமும் கடுப்பாக தான் இருக்கு. இவகிட்ட எல்லாத்தையுமே சொல்லாமல் லீ கிட்ட எல்லா விஷயத்தையும் அண்ணன் வந்து சொல்லி வச்சிருக்கான். இதுக்கு என் கிட்ட ஒன்றுமே ஷேர் பண்ணல, அவகிட்ட ஒண்டி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுமா? இதெல்லாம் அநியாயமா இருக்கு. வந்து என்ன யோசிக்கிறான், அதாவது இந்த உலகத்துல அவன் ஒண்டிதான் மாறி இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறானா? நானும் ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல, நானும் நிறையவே கஷ்டத்தை அனுபவிச்சேன். சாக்கும் மெசேஜ் வந்து 300 மீட்டர்ல தான் எனிமி இருக்காங்கன்னு. இது கேட்டவனே அவகிட்ட இருக்கிற அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் அந்த ஸ்கில்லையும் ஸ்னைப்பரோட ஸ்கில்லையும் கம்பைன் பண்ணி தாக்குறா. இதனால அந்த பொண்ணும் அப்படியே எலிமினேட் ஆயிரா. எனக்கு இன்னமும் புரியல இந்த மாதிரி அண்ணன் ஏன் தான் இப்படி ஒரு ஸ்டூப்பிடா இருக்கான். ஏன்னா அவன் என்ன பத்தி யோசிக்கிறானா, இத்தனை வருஷமா என்னோட ஃபேமிலி என்னோட அண்ணன் யாருமே இல்லாம நான் தனியா வளர்ந்தேன். எல்லாருமே என்ன ஒரு மாதிரி வியடா பார்த்தாங்க. ஏன் என்னோட அண்ணனோ காணாம போயிட்டான், என்னோட பாடி கூட யாருக்கும் கிடைக்கல, அதை பத்தி எல்லாம் பேசினாங்க. அவன் செத்துட்டாங்க அப்படின்னு தான் பேசினாங்க. ஆனா நான் வந்து நம்பிக்கை இழக்கல, நான் நம்பினேன். அண்ணன் வந்து உயிரோட இருக்கான், அவன் கண்டிப்பா வருவான், என்னைக்காச்சும் அவன் ஒரு நாள் வருவான்னு. தான் எல்லாரோட வாழ்க்கையும் நார்மலா போச்சு. ஆனா ஒரு நாள் வரைக்கும் அன்னைக்குன்னு பார்த்து காட் வந்து எல்லாருக்கும் பவர்ஸை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஹியூமனிட்டியை நீங்க தான் காப்பாத்தணும், ஹியூமனிட்டி இப்போ எவால் ஆகணும். நான் எத்துல இப்போ பயங்கரமான விஷயம் எல்லாம் ஏற்படுது. ஸ்டார்டிங்ல இது என்னடா இது டிவில ஏதோ ஷோ வருது அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். அப்புறம் தான் இந்த மாதிரி டிவில நம்ம பார்த்த மாஸ்டர்ஸ் சூப்பர் ஹீரோஸ் அவங்கள மாதிரி ஆளுங்க மாதிரி நம்மளுக்கும் பவர்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது. அதுபடி என் கிட்ட ஒரு ஸ்கில்லோ இருக்கு, அதுதான் இந்த ஸ்னைப்பிங். சரி இப்பயாச்சும் என்னோட வாழ்க்கை மாறுமா அப்படின்னு நான் யோசிச்சு ஒரு அகாடமியில ஜாயின் பண்ணேன். அங்க இருக்கிற பசங்க என்ன சும்மா விடல, ஒரு ஆர்ஃபன். இவளுக்கு போயும் எதுக்கு எவ்வளவு சலுகை இருக்கணும், இவளுக்கு ஏத்த சாப்பாடு துணி நிறைய விஷயத்த தராங்க. இதெல்லாம் சரியில்லப்பா, அதாவது நம்மளுக்கு அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல. ஆமா உங்களுக்கு என்னதான் வேணும், இந்த மாதிரி நீங்க சும்மாவே என்ன நோயும் தொலை பண்ண இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா விஷயமும் தேவைப்படுதுன்னா நீங்க ஒரு ஆர்ஃபனா மாறிடுங்க, அதுக்கப்புறம் வேணா உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தான் இவளோட அகாடமி லைஃப் போயிருக்கு. இதுக்கப்புறம் அவ சண்டைக்கெல்லாம் போயிருக்கா. அங்க மாஸ்டர்ஸ் இவளை பயங்கரமா தாக்குமா. இவளோட வாழ்க்கையில எத்தனை பேர் இவளை தப்பா பேசியிருப்பாங்க, அதை பத்தி எல்லாம் யோசிச்சு பார்த்து அந்த மாஸ்டர் அப்படியே கொடூரமா கொல்றா. அங்க ஒரு 2 பேரும் வராங்க. அது வேற யாரும் இல்ல, லீயும் பார்க்கும் தான். நாங்க வந்து ஹெல்ப்புக்காக வந்தோம், ஆனா இங்க ஹெல்ப்பே தேவையில்லை போல. நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங்கா மாறினே வர. இப்படிதான் எனக்கும் அந்த டான் கில்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாக ஆரம்பிச்சது. ஆனா இதுக்கப்புறமும் நான் வீக்கா தான் இருந்தேன். என்னோட வீக்னஸ் நான் வந்து காட்டிக்க கூடாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங்கா மாறவும் ஆரம்பிச்சேன். ஏன்னா என்னோட அண்ணனும் என் கூட இல்ல, நான் தனியா தான் இருக்கேன். அண்ணன் திரும்ப வந்து நான் வீக்கா இருக்க கூடாது, அதுக்காகவே நான் ஸ்ட்ராங்கா மாறணும்னு சொல்லி எவ்வளவோ ஸ்ட்ராங்கா மாறதுக்கு பண்ணேன். அப்படிதான் நான் வந்து இந்த அளவுக்கு முன்னேறி வந்தேன். இதெல்லாம் என்னோட அண்ணனுக்கு கண்ணுலயே தெரியல. இன்னமும் என்ன ஒரு சின்ன குழந்தைய ட்ரீட் பண்ணிருக்கான். நான் ஒன்னும் சின்ன குழந்தையும் இல்ல. இப்படி இவ சொல்லிங்கனே அவளோட டீம்மேட்டை கூப்பிடுறா. அங்க டீம்மேட் பார்த்தா எதுவும் சொல்லவும் இல்ல. திடீர்னு இவளோட கையில யாரோ ஒருத்தங்க தாக்குறாங்க. ஒரு 4-5 பேரும் வராங்க. ஹேய் நீ வந்து வசமா மாட்டிக்கின, இந்த இடத்துல இருந்து உன்னால தப்பிக்கவும் முடியாது, நாங்க 6 பேரு கிட்ட இருக்கோம். அதே மாதிரி இந்த கேமராஸ் அதுங்களையும் நாங்க வந்து திசை திருப்பி விட்டோம், அதுங்களால இங்க வரவும் முடியாது, யாருக்கிட்டையும் உன்னால ஹெல்ப்பும் கேட்க முடியாது. அப்படியா, இது வந்து உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்க ஒரிஜினல் ஆரோஸை பயன்படுத்துறீங்க, எனக்கு புரியல எதுக்காக என்ன ஒண்டி எல்லாருமே தொலை பண்றீங்கன்னு. ஆனா இன்னைக்கு நீங்க வந்து செத்தீங்க. இதை கேட்டோன்னே அங்க இருக்கிற அந்த ஆளும் தாக்க சொல்றான். ஏகப்பட்ட ஆளுங்க ஆரோஸை விடுறாங்க. அதுல இருந்து தப்பிக்கும் போதே அவ அப்படியே எல்லா ஆரோஸையும் கம்பைன் பண்ணி அங்க இருக்கிற எல்லாரையுமே தாக்குறா. எப்படி, அதாவது இந்த ஒரு பொண்ணு எல்லாரையுமே தாக்கியிருக்கா, அதுவும் எப்படி ஒரு அன்ஸ்டேபிளான பொசிஷன்ல பண்ண முடியுது. ஆனா இதெல்லாம் கண்டுக்காம இன்னொருத்தனும் அதே மாதிரி தாக்க வரனா அவனையும் அவ பயங்கரமா தாக்கிறா. ஆனா இன்னொருத்தனும் அங்க ஆரோ விட்டுருப்பான், அது வந்து இவளை தாக்க வரமா. அங்க அவளுக்கு என்ன பண்ணும் தெரியல. சடனா அவங்க அண்ணன் சொன்ன விஷயம் ஞாபகம், மார்ஷல் ஆர்ட்ஸை பயன்படுத்து. இது கேட்டோடனே மார்ஷல் ஆர்ட்ஸை யூஸ் பண்ணி அப்படியே அவ பிடிக்கிறா. கடைசியா ஒரு ஆளோ இருக்கானா, அவன் கிட்ட அவ சொல்றா, தான் கடைசியா மாட்டிக்கின, இந்த வாட்டி என்னால எங்கேயுமே போக முடியாது, உனக்கு நரகம்னா என்ன நான் உனக்கு காட்டுறேன். இது கேட்டு பயந்து ஓடுவானா, மண்டையிலே அடிச்சு அங்கேயே கொள்றா. இதுக்கப்புறம் மத்தவங்களும் வந்ததை பார்க்க அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியமா வராங்க. நீங்க உண்மையிலேயே வேற லெவலு, ஏன்னா நீங்க தனியால எல்லாரையுமே முடிச்சிட்டீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான், உனக்கு ரொம்ப நன்றி. நாளை இது எல்லாத்தையுமே ஷின்னும் பார்த்துன்னு இருக்கான். தியா இப்பயாச்சும் உனக்கு புரியுதா, உன்னோட தங்கச்சி நீ நினைக்கிற மாதிரி வீக் ஒன்னும் இல்ல. ஆமா என்னோட தங்கச்சியாச்சு, நான் சொல்லி தந்த அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதை வச்சு அவ உண்மையிலேயே வேற லெவல் அங்க பண்ணிட்டா. அதுக்கு நீ ஓப்பனா அவளை அங்க பண்ண சொல்லக்கூடாது. நான் ஏதோ ஒண்ணு நான் பார்த்த சாவா அவ இல்ல. சின்ன வயசுல அவ ரொம்ப குழந்தைத்தனமா இருந்திருப்பா, இப்ப அப்படி இல்ல. இதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லாருமே அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. இந்த சைடு இது எல்லாத்தையுமே பார்த்துக்கினே யோசிக்கிறான். எதிர்பார்க்கல இந்த பொண்ணு இவளுக்கு எப்படி மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும். மார்ஷியல் ஆர்ட்ஸ இப்ப யாரோ ஒருத்தங்க கத்து தந்திருக்காங்க. அப்புறம் அவ நடந்த விஷயத்த அங்க வந்து சொல்றாளா, பாத்தீங்களா இந்த மாதிரி நான் எப்படி பண்ணேன், நான் வந்து ரொம்ப அருமையா பண்ணேன். ஏதோ ஒண்ணு நீங்க சொல்லி தந்த அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் அது ஒண்டி இல்லனா அவ்வளவுதான், நான் கண்டிப்பா தோத்து போயிருப்பேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி நீ உண்மையிலேயே ஸ்ட்ராங் தான். ஏன்னா உன்னோட வழியிலேயே நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆகுற. இதே மாதிரி நான் நிறைய விஷயத்த உன்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன். அதுக்காக
பண்ணதுக்காகவும் என்ன மன்னிச்சிரு. எனக்கு மறைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையே இல்ல. நான் பண்ணதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா நீ எதிர்பார்த்த அந்த அண்ணனா என்னால இருக்க முடியல. ஏன்னா நான் சின்ன வயசுலயே மாஞ்சு போயிட்டேன். அதே மாதிரி என்னோட அழகான சின்ன தங்கச்சிய நான் ரொம்ப மிஸ் பண்றேன். நான் எதிர்பார்க்கல நீ ரொம்ப வளர்ந்துட்ட. என்னத்த மறைச்சுனா இந்த மாதிரி என்ன யார் அந்த உலகத்துக்கு அனுப்புனா இதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் ஒரு ஹண்டராவும் மாறி இருக்கேன். இது கேட்டோடனே எங்க சாக்கும் புரியுது. அங்க சாவும் கையை தூக்கிக்கினே சொல்றா, ஆனா வாங்க நம்ம பிங்கி ப்ராமிஸ பண்ணிக்கலாம். ஏன்னா நான் எப்பயுமே உங்க சைட்ல தான் இருக்க போறேன். நீங்களும் அதே மாதிரி என்னை விட்டு கொடுக்க கூடாது. அதே மாதிரி எப்பயுமே எந்த விஷயத்தையும் நீங்க மறைக்கவும் கூடாது. எனக்கு புரியுது. நான் உன்னை திரும்ப தனிமையாக்க மாட்டேன். கண்டிப்பா நான் கூடிய இருப்பேன். எதையும் நான் மறைக்கவும் மாட்டேன். இதுக்கப்புறம் அடுத்த போட்டிக்கு எங்க டைம் ஆகுதா. அங்க இதை பத்தி தான் அனௌன்ஸோ பண்றாங்க. அங்க இதுக்காக அவன் போறானா போகும்போது யோசிக்கிறான். 4 பேர் தாக்குறதுக்கு வந்திருப்பாங்க. அதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க இருக்காங்க. இப்பதான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஆர்டர் கொடுத்திருக்காங்க. உன்னை தாக்குறதுக்கும் அதுக்கு தான் வந்திருக்காங்க. சீன்ல லீ கூட ஒரு இடத்துக்கு வரான். அங்க ஒரு ஆளையும் மீட் பண்றானா. இப்படி இவங்க பேசும்போது அங்க டேஹூன்னு வரான். டேஹூனை பார்த்தோன்னே மத்தவங்க எல்லாருமே ஆச்சரியமாறாங்க. அங்க டேஹூன்னு சொல்றான், நான் சும்மாதான்ப்பா இங்க ஒரு ஹாய் சொல்லலாம் அப்படின்னு நான் வந்தேன். நான் மத்தவங்க வழியே கேள்விப்பட்டேன். இந்த இடத்துல ஒருத்தங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களாம். அது வேற யாரும் இல்ல, ஷின் நீ தானே அது. இதுதானே ஃபர்ஸ்ட் டைம் இங்க மீட் பண்றது. ஷின்னும் மீட் பண்ணும்போது யோசிக்கிறான். தானே அந்த ஸ்கை வார்லார்டு. அவனுக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. பாருக்கும் யோசிக்கிறான். இவனுக்குள்ள எந்த விதமான விஷயமா உழைக்கும் ஃபீல் ஆகலையே. மார்ஷியல் ஆர்ட்ஸ் இருக்கிற மாதிரி. இவன் கத்து தரலன்னா யார் அந்த சாக்கு கத்து தந்திருப்பா. ஷின்னும் சொல்றான், ரொம்ப நன்றி. நீங்க அந்த அரினால என்னோட தங்கச்சியை பாத்துக்கணும்னு சொல்லி 4 பேர் அனுப்புறீங்க. நானும் உங்களை விட போதில்ல. கண்டிப்பா உங்களுக்கு பே பேக் பண்ண போறேன். அப்படியா? நான் ரொம்ப பயந்துட்டேன். இப்பதான் ஆட்டமே ஆரம்பிக்குது. அங்க ஷின்னும் போகும்போதே சொல்றான், கண்டிப்பா நீங்க கவலையே பட தேவையில்ல. நான் ஒரு பயங்கரமான ஷோவா உங்களுக்கு காட்ட போறேன். அதனால நீங்க ஒன்னும் டிசப்பாயிண்டும் ஆக மாட்டீங்க. இந்த டாய்லெட் இந்த பேரை இந்த உலகத்துல இருந்தே நான் அழிக்க போறேன். இங்கே இந்த எபிசோட முடியுது. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். 2K லைக்ஸா கொடுக்க பாருங்க. அதே மாதிரி இதுக்கப்புறம் தான் ஸ்டோரி உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.